ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் 14. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். மாஸ்டர் ஜாங் அதை ஸ்மோக் பண்ண உடனே அவர் பிரம்ம பிடிச்ச மாதிரி இங்கே ஸ்டார் இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாரு. இதுக்கு தான் ஓவராக ட்ரிங்க் பண்ணக்கூடாது, ஏன் இப்படி உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் கேட்பாரு. ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா என்ன நடந்திருக்குன்னு நம்ம ஹீரோக்கு தான் தெரியும். ஏன்னா பிளானையே போட்டது அவர் தான். நம்ம மாஸ்டர் ஜிங் எழுந்திரிச்சு இங்கே ஸ்டார்ஸ் தெரியுது, கிட்ட தெரியுது, ஆனால் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தி பிடிச்ச மாதிரி எட்டி எட்டி அதை பிடிச்சிட்டு இருப்பாரு. அதுதான் சரியான டைம்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்பாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் உண்மையிலுமே அன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அன்னைக்கு அன்னைக்கு அவனே நெருப்பு வச்சுக்கிட்டான், நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கிறுக்குத்தனமாக சிரிப்பார். இவர் கடைசியாக அவங்க அண்ணனை மீட் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அவங்க அண்ணன் கேண்டில் கொண்டு போய் தானாகவே ஸ்க்ரீனில் பற்ற வைப்பார். இதை பார்த்த உடனே அடப்படுப்பாவி பற்ற வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவார். ஏன்னா இவருமே எதிர்பார்த்துருக்க மாட்டார். இந்த மருந்து சாப்பிட்றதுனால ஓவர் டோஸ் ஆகி அவங்களுக்கு போதையாக ஏறிடும். அவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அந்த டாட்டரை போலன்னு நிறையவே சாப்பிட்ருந்தான், அதான் அப்படி பண்ணிட்டான். நீ எதுக்கு அவனை மீட் பண்ண போன? அங்கே என்ன நடந்துச்சு? உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதெல்லாம் ஹீரோ கேட்பாரு. அது அது வந்து நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி சாங் பயப்படுவார். காரணம் நம்ம ஹீரோ அவங்க அண்ணன் மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிவார். அங்கே பாரு, அவன் எனக்கு கொன்னுருவான், அவன்கிட்ட வந்து எனக்கு காப்பாற்று. மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு? இவர் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பணியால் அந்த இடத்துக்கு வந்துடுவான். இப்போவே இவனை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறது தான் நல்லது. சரிதான், இவனும் ஒரு வகையில் என் அண்ணன் சாவுக்கு காரணம்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கூப்பிட்டு போகலாம். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என் முதலாளி யாருன்னு நினச்சிங்க? இஷ்டத்துக்கு விருதுக்கு வந்துட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பணியால் கத்திட்டுருப்பான். வாயை மூடுறியா இல்லை ஒன்றையும் கூட்டிகிட்டு போவா, டேலி டெம்பிளுக்கு நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்டு பணியாளால் ஒன்றும் செய்ய முடியாதனால கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். இப்போ நீ விடுறியா இல்லை ஒன்றையும் சேர்த்து கூப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை கேட்டு ப்ளீஸ் விட்டுருங்க, என் முதலாளியை விட்டுருங்கன்னு கெஞ்ச நம்மளோட ஹீரோ தரன்னு ஜாங்க் எடுத்துகிட்டு போவார். அவர் அவங்க அண்ணன் நினச்சே பேசிகிட்டு இருப்பாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு எங்கள் முதலாளியை விட்டுருங்க, மூடிக்கிட்டு போடாடே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கிளம்பிடுவார். மாஸ்டர் ஜாங் கைதான விஷயத்த அந்த நாட்டு மன்னர்கிட்ட சொல்லுவாங்க. அவரை கைது பண்ணிட்டாங்க, எப்படி பார்த்தாலும் உண்மை வெளியில் வந்துடும் போல அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு நம்ம தான் ஏதாவது முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்க முடியும்? இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது? எல்லாம் மீறி போயிட்டுருக்கே, வாயை திறந்தா எல்லா உண்மையும் வெளியில் வந்து தொலைச்சிரும். இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ஆள்கிட்ட மிஸ்டர் வாங் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ இங்கே ஜெயிலில் அடைச்சிடுவார். அவர் பார்க்குறதுக்காக அந்த டைம் நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு வந்திருப்பார். அவர் பார்த்தோன்னே இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் டிபார்ட்மெண்ட்டு கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் என்னை அத்தை மீறி அரெஸ்ட் பண்ணியிருப்பேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என் கவர்மெண்ட்டோட சும்மா விடாது, உன்னை கைது பண்ணக்கூடிய எல்லா குவாலிஃபிகேஷனும் எனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், அது உனக்கும் தெரியும். நீ தேவையில்லாமல் இங்கே காய்ச்சி மூச்சு கத்துறதுனால எதுவும் ஆகிட போகிறதில்ல. எனக்கு தேவை உண்மை. நீ உண்மையை சொல்லிட்டேன்னா இங்கேருந்து நீ போவ, இல்லைனா கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். முடிவு உன் கையில், உனக்கு நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவார். எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி ஜாங் யோசிச்சுட்ருப்பாரு. நல்ல பதிலாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவார். இவர் இப்படி சொல்லிட்டு போனதை பார்த்தா அவர் டென்ஷன் ஆகி, மூடாத, கதவை மூடாத, மரியாதையை என்னை வெளில விட்டுருங்க, இல்லை பின்விளைவுகள் ரொம்ப மோசமானதாக இருக்கும். ஏய் நில்லுடா, நில்லு சங்கையோ. ஜாங்கை அரெஸ்ட் பண்ணதுனால அந்த போஸ்ட்டுக்கு நிங் தான் அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பார். இவருக்கு பல நாள் கனவாக இருக்கும், ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளிட்டு ஒரு இடத்துல உட்கார மாதிரி தான் சீனு. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு இவர் வந்திருக்காரு. இனிமேல் நான் நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. கங்க்ராச்சுலேஷன் நிங் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இதனால் நீ தான் கொஞ்சம் பாதிக்கப்படுவேன்னு நினைக்கிறேன். நான் கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஆனதுக்கப்புறம் தேவையில்லாமலாம் உளராதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே கூடாது முதல்ல, புரிஞ்சுதா? இன்னொரு பக்கம் ஜெயிலுக்கும் முரட்டுத்தனமான கைதியை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவனை ஜாங் இருக்கிற அறைக்கு பக்கத்துலேயே தங்க வைப்பாங்க. அவனை பார்க்கும்போது கொரிலா செல்லுலேருந்து வந்த குரங்கு மாதிரியே இருப்பான். அதாவது நம்ம மூவிலலாம் அவனை பார்த்தா பயங்கரமாக காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவன் குறுன்னு ஜாங்கே பார்ப்பான். இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்டா அப்படி பார்க்குற? உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன அப்படி பார்த்துட்ருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி பயத்தில் கத்த ஆரம்பிச்சிருவாரு. தயவு செஞ்சு என்ன வெளியில் விட்டுருங்க, இங்கே ஒருத்தவன் என்னை முறைச்சி பார்க்குறான், தயவு செஞ்சு என்ன வெளியில் விட்டுருங்க, இல்லைன்னா உங்கள் அஃபிஷியலை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பாடு போடுவார். ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ பிஸியாக படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோயினி அவருக்காக ஃபுட்டு கொண்டு வந்திருப்பாங்க. நாள் ஃபுல்லாக இப்படி படிச்சுட்டு இங்கேயே உக்காந்துட்டு இருக்க, உனக்கு டயர்டாகவே ஆகலையா? கொஞ்சமாச்சு வயிற்றுக்கு சாப்பிடு, உனக்காக நான் ஃபுட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையாலேயே ஊட்டி விடுவாங்க. நம்மளோட ஹீரோ ஃபர்ஸ்ட் வாங்க மறுத்தாலும், அதுக்கப்புறம் தனக்காக கொண்டு வந்திருக்கான்னு நினைச்சு அத வாங்கிப்பாரு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு நம்ம ஹீரோயினி பாசமழை பொழிஞ்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இன்னொரு கப்பலுக்கும் ஃபுட் குடுக்கப்படும். அந்த ஃபுட் யாரு அப்படின்னா நம்ம நிங் தான். "இது உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணேன் சாப்பிட்டு பாருங்க" அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் குடுக்க, "நல்லா இருக்கா?" அப்படின்னும் காம்ப்ளிமெண்ட் கேட்பாங்க. "ம், இது ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருப்பாரு. "எனக்கு தெரியும்" அப்படின்ற மாரி உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் கண்ணும் கருத்துமா இருக்கும்போதே ஜாங்க சங்கையும் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும். அவன் மேல கண்ணு வைக்கிறது இருக்கட்டும், உங்கள நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் என்னைய பார்த்துக்கிறது இருக்கட்டும், உன்னை நீ நல்லா பார்த்துக்கணும். ம். அப்புறம் நீ ஆசைப்பட்ட அந்த ஆர்டினரி லைஃப்ப நான் கண்டிப்பா உனக்கு குடுப்பேன். அது எனக்கு தெரியும். நம்ம ஒரு நாள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த பதவி இதெல்லாம் இல்லாம நம்ம நினைச்சத முடிச்சுட்டு சந்தோஷமா வாழ்வோம். இவர் சொன்னத கேட்டு சந்தோஷப்பட்டு அவர் ஷோல்டர்ல சாஞ்சுப்பாங்க. ஒரு பக்கம் ஜெயில காமிப்பாங்க. இது ஃபுட் டைமு. ஃபுட் குடுக்கறதுக்காக ஒரு ஆள் வருவான். அவன்கிட்ட ஜாங் தயவு செஞ்சு என்ன வெளில விட சொல்லு. இல்லன்னா உன் முதலாளி இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. அப்படியெல்லாம் யாரும் இங்க வர முடியாது. இந்தா தின்றதுனா தின்னு, தின்னாட்டா போடா அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போயிருவாரு. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ நல்ல ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த வேளையில நம்மளோட ஹீரோயினி ஜாங் ஏதாவது வாய திறந்து உண்மைய சொன்னாரா இல்லையா அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. இல்லன்னு நம்மளோட ஹீரோ சொல்ல, அவன் இந்த அளவுக்கு உண்மைய சொல்ல மறுக்கிறான்னா அவன் பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பேசிட்டு இருக்கும்போதே பணிப்பெண் வருவா. உங்கள பார்க்கறதுக்காக தளபதி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயத்த சொன்ன உடனே நம்மளோட ஹீரோயினி கிட்ட, "முதல்ல நீ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். மிச்சத்த அங்க வந்து பேசிப்போம்" அப்படின்னு சொல்லி இவரு சொல்லி நம்மளோட ஹீரோயினிய அனுப்பிச்சுட்டு அவர் வெளியில வருவாரு. ரொம்ப அர்ஜென்ட் மாஸ்டர். அவன் ஜெயில்ல செத்து போய் கிடக்குறான் அப்படின்றது சொன்னதும், யார் செத்து போய் கிடக்குறான்னா நம்ம ஜாங் தான் இறந்திருப்பாரு. அவர பார்க்கறதுக்காக நம்மளோட ஹீரோ உள்ள வந்து பார்த்த உடனே ஒரு ஒரு கடி தான் கடிச்சிருப்பாரு. "வேலைய முடிச்சுட்டேன் தலைவா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்ல இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு போகும்போது இவரு சந்தோஷப்படுவாரு. இவரு ஜாங்க கொன்னவரு. "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி பணியாள் கிட்ட கேட்கும்போது, "நான் உள்ள வந்து பார்க்கும்போது இந்த ஆள் செத்து கிடந்தாருன்றத மட்டும் அவன் சொல்வான். இவன் எப்படி செத்து போனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஃபுட்டு தான் கடைசியா இருந்த ஃபுட்டு. "எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி அந்த கைதி ஒருத்தவன் சொல்வான். "சரி என்ன நடந்துச்சு சொல்லு" அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ கேட்பாரு. "இந்த பன்ன கடிச்சதும் அந்த ஆள் மயங்கி விழுந்தான். அந்த பன்னு ரொம்ப கோல்டா இருந்ததுன்னு நினைக்கிறேன்." "அது எப்படி பன்னு கோல்டா இருக்க முடியும்? இப்போ கொண்டு வந்தது சூடா தானே இருக்கணும். நீ என்ன சொல்ற?" "நான் அந்த பன்ன சாப்பிடலங்க." "சாகறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லிட்டு செத்தாரா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. அவரு ஏதோ லிங்கு, கோல்டுன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னதும், நம்மளோட ஹீரோ செக் பண்ணி பார்ப்பாரு. அவரு ஆல்ரெடி செத்து போயிருப்பாரு. அப்புறம் ஃபுட்டு செக் பண்ணி பார்ப்பாரு. எதுக்காக இவரு சாகும்போது லிங்குன்ற பேர சொல்லிட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. "எனக்கு இதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. என்ன விட்டுருங்கன்னு" பணியாள் கேட்பான். "இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லி தளபதி கேட்பாரு. "இதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலா இத நம்ம சர்ச் பண்ண போறோம். மாஸ்டர் லிங்க பத்தி நீ விசாரிச்சு வையி" அப்படின்னு சொல்வாரு. "ஆ, இதுதான் கரெக்ட்டு" அப்படின்னு சொல்லி தளபதியும் ஒத்துப்பாரு. "என்னது? மாஸ்டர் ஜாங் செத்து போயிட்டாரா?" "ஆமாம். யாரோ அவருக்கு பாய்சன் வச்சுட்டாங்க." "எப்படி முடியும்? அதுவும் ஜெயிலுக்குள்ளேயே வந்து யார் வச்சிருப்பா?" அப்படின்றதெல்லாம் யோசிப்பாங்க. "அது எனக்கு சரியா தெரியல. என் அண்ணனோட விஷயம் வெளியில வரக்கூடாதுன்னு நெனச்சிருக்காங்க." "அப்படின்னா, இதில நெறைய பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன்." "அப்படின்னா அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்." அதுக்கப்புறம் பணியாட்கள் எல்லாம் கூப்பிட்டு தளபதி விசாரிச்சுட்டு இருப்பாரு. "இங்க பாருங்க, நீங்க தான் கிச்சன் சைட்ல இங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உண்மைய சொல்லுங்க. யார் இங்க புது ஆளு? யார் அதில பாய்சன் வச்சான்? அவன் எப்படி செத்தான்ற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். உண்மைய சொல்லுங்கன்னு" கேட்டுட்டு இருக்கும்போது, ஒரு ஆள் கூட்டத்துலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அவன ஆள் புடிச்சிருவாங்க. "எங்க ஓட பார்க்குற? உன்ன செக் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது, ஒரு புக்கு மட்டும் கிடைக்கும். இந்த புக்கு "மாஸ்டர், இவன் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு" அப்படின்னு சொல்லி தளபதி கிட்ட எடுத்துட்டு வந்து இந்த புக்க காமிப்பாங்க. "இந்த புக்கு உன்கிட்ட எதுக்கு வந்தது? இது எதுக்கு சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ற?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. அது பாய்சன் புக்கெல்லாம் கிடையாது. அது ஒரு நார்மல் புக்கு தான். "இவன் இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். இவன் கிரிமினல் டிபார்ட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிருவாரு. இவருமே கூட வந்து ஹீரோ கிட்ட இந்த புக்க காமிச்சு, "இந்த புக்க இவன் சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது பாய்சன் வைக்கிற புக்கு மாரியெல்லாம் தெரியல" அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு இருப்பாங்க. "என்ன தயவு செஞ்சு வெளியில விடுங்க. உன் பேர் இதுல 2 பொறுக்குன்னு இருக்கு. அப்படின்னா என்ன?" "ஆ, அப்படின்னா அந்த உயிரினத்த நான் திம்பேன்னு அர்த்தம். அதனால தான் என் பேர் அது வந்துச்சு. எனக்கு இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." "சம்மந்தம் இல்லன்னா ஏன் ஓட பார்த்த?" "நான் நாள் ஃபுல்லா கிச்சன்ல நின்னு வேலை பார்க்குறேன். எனக்கும் இந்த கொலைக்கும் எப்படி சம்மந்தமாக முடியும்? நான் எதுக்கு அந்த ஆள கொலை பண்ணணும்? அதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. என்ன நம்புங்க. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நான் ஒருத்தியான ஆளே கிடையாது. என்ன புடிச்சு வச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க?" "தப்பிச்சு ஓட பார்த்தேன்ற ரீசன் சொல்லவே இல்லையே." "ஆ, நான் நாள் ஃபுல்லா கிச்சன்ல நின்னு எவ்ளோ நேரம் அங்கேயே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். என்ன போய் விசாரிக்கிறேன்ற பெயின்ல டார்ச்சர் பண்ணா, அதான் நான் கிளம்ப பார்த்தேன்." "சரி, இவன வெளியில கூட்டிட்டு போங்க." "ம், சொல்லிட்டாருல வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. நம்மளோட ஹீரோ யோசிப்பாரு.
இந்த 3 பேரை இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல புடிச்சு வச்சிருப்பாரு. அந்த 4வது பர்சன் தான் இவன். இவனுக்கும் நம்மளோட ஹீரோயினுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் இல்லன்றது ஹீரோக்கு இப்ப தெரிஞ்சு போயிடும். அந்த 4 பேரும் ஒரு கிரிமினல்ஸ். இவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கண்ணிலே மண்ண தூவிட்டு அரண்மனையிலே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதோட 4வது பர்சன் தான் இவரு. இவருக்கும் நம்மளோட ஹீரோயினுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு ஹீரோ நினைச்சது தப்பா போச்சு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன்.